இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இது ஆறினதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடர் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 கப் நிலக்கடலை எடுத்து அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிடலாம். இதில் வெள்ளை சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம விருப்பம்தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சர்க்கரையோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை நிலக்கடலை கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஓட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் நம்ம உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் சத்தான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.